ஹாய் ஆல். சேப்பங்கிழங்கு வச்சு காரக்குழம்பு செய்யலாம் வாங்க. அதுக்கு நான் சேப்பங்கிழங்கு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுட்டேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். கடுகு, ஜீரகம், வெந்தயம் போட்டு தாளிச்சிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இதில் ஸ்பைசஸ் மிளகாய் எதுவுமே சேர்க்கலை. தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வதக்குவோம். நான் வேக வச்ச சேப்பங்கிழங்க 2 கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சாஃப்டாக இருக்கும். அதை 2 கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இது கிரேவிக்கு திக்காகிறதுக்கு எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த சேப்பங்கிழங்கே ரொம்ப கிரேவியாக சூப்பராக வந்துடும். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து நல்லா வதங்கட்டோன்னு பச்சை வாசம் போட்டோன்னு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சேப்பங்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்கிட்டோன்னு விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற புளியை எடுத்து சேர்த்துருவோம். அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். இறக்கும் போது கொத்தமல்லி தூவி இறக்குங்க.